Hello friends, welcome back to Thenni ponnu channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா fish fry எப்படி டக்குன்னு பண்ணலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் fish fry செய்யறதுக்கு 200 grams fish fillets எடுத்துர்க்கேன், boneless. அதுக்கப்புறம் 1 tablespoon salt, 2 tablespoon lemon juice எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் 1 tablespoon ginger garlic paste, 1.5 tablespoon green chilli paste. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி 30 minutes ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 2.5 tablespoon கடலை மாவு, 1.5 tablespoon கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1.5 tablespoon ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 tablespoon ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் இட்ஸ் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் கறி லீவ்ஸ். கூடவே நான் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்ல ஒரு பாட்டர் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்ல ஒரு பாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை பாட்டரில் போட்டுக்கலாம். ஃபிஷ் அந்த பாட்டரில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் ஃபிஷ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபிஷ் செய்கிறதுனால குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிகாஸ் அதில் முள் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஃபிஷ் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா 4 to 5 minutes டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ரொம்ப சுவையாக சூப்பராக டக்குன்னு நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.